வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெட்மி 12 5G. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் டெட்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிபி ஃபால்ட் வருது. நீங்கள் வந்து இதில் டிசியில் கொடுத்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து ஸ்டக் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபியு பண்ணி உங்களுக்கு ரெடி ஆகலை அப்படின்னா நீங்கள் ரேமையும் சேர்த்து ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து சிபியூ ஹீட் பண்ணும் போதே இந்த செட்டு வந்து ஆன் ஆச்சு. அதனால் ஆன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடுது. அதனால் நான் எகைன் வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் டிசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு 172ல் வந்து ஸ்டக் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிபியூ எடுக்கிற கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா இதில் எந்த ஒரு சிபியூ, இஎம்எம்சி, ரேம் எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளூங்கிறது கிடையாது. நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து ஈஸியான வேலை தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க சிபியூ பார்த்தீங்க அப்படின்னா SM4450. இந்த சிபியூ வந்து நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். நமக்கு க்ளூ இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து உங்களால் வந்து ஈஸியாகவே எடுத்து வச்சிட முடியும். என்னென்னா இந்த 4450 இருக்கிற மாடலில் 2 வகையான ஃபால்ட்டு வந்து ரிப்பீட்டடாக வருது. ஒன்று இதோட சார்ஜிங் ஏசி 7250B அப்படிங்கிற ஒரு சார்ஜர் ஏசி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக்கேஜ் ஆகிடுது. இன்னொன்று வந்து இதோட பவர் ஐசி, இது வந்து 4450 அப்படிங்கிற பவர் ஐசி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பவர் ஐசி வந்து யூனிவர்சலில் செட் ஆகாது. அதனால் இதில் உள்ள பவர் ஐசியை கலட்டி நீங்கள் ரீபால் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் சென்சஸ் இருந்தால் மட்டுமே கலட்டி ரீபால் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு க்ளூ இல்லாத ஐசிங்கிறதுனால நம்ம வந்து இந்த வேலையை வந்து வேகமாகவே பண்ணிட முடியும். இதே நீங்கள் ஒரு க்ளூடு ஐசி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இதோட நல்லா வந்து தேவைப்படும். எப்போ வந்து நீங்கள் சிபியூ ரீபால் பண்ணாலும் வந்து ப்ரீ ஹீட்டுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 1 மினிட்டுக்கு மேலே நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்டு வந்து பல்ஜுங்கிறது ஆகிறதுங்கிறது ரொம்ப கம்மி. நீங்கள் டைரெக்டாக ஹை ஹீட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்டு வந்து ஈஸியாக வந்து பல்ஜ் ஆகிடும். இப்போ ஏன் நம்ம வந்து பிபிடியை வந்து இங்கே மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட மெல்ட்டிங் டெம்பரேச்சரை கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எப்பொழுதும் ஒரு ஐசியை வந்து க்ளீன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பிபிடி போட்டு அந்த லைன் கூட வந்து மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளீனிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். முடிஞ்ச லெவலுக்கு இந்த கட் பண்ணி விக்கை க்ளீன் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டில் வந்து போர்டுலேயோ இல்லை ஐசிலேயோ இஷ்யூ வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ஐசியோ போர்டோ வந்து டேமேஜ் ஆகாது. ஆனால் இதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது வேறு யாராவது ஒரு ஐசி பண்ணியிருக்காங்க, நீங்கள் திருப்பி எகைன் அந்த போர்டை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த விக்கை கட் பண்ணி க்ளீன் பண்ணுற மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் வந்து நீங்கள் 300 டிகிரியே யூஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிபிடியை போட்டு நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து குறைச்சிட்டோம். அதனால் இது வந்து நான் வந்து யூனிவர்சலில் தான் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் வந்து சிபியூக்கு வந்து யூனிவர்சலில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்தந்த சென்சஸே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து சிபியூ ஒர்க் நான் வந்து ரெகுலராக பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அதோட சென்சஸ் 4450 நீங்கள் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. யூனிவர்சலில் பண்ணுறதுங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை வந்து சில நேரம் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸை வச்சு தான் ரீபால் பண்ணுறோம். யூனிவர்சலில் பண்ணும்போது நம்ம யூனிவர்சலில் வந்து சின்ன பெண்ட் இருந்தால் கூட நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிளியராக இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த கிளாஸ் வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கிது. எக்ஸஸ் பால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டென்சஸ் உள்ள பூந்து போகிறது அதெல்லாம் வந்து கிடையாது. இந்த கிளாஸ் வந்து சேல்ஸுக்கும் கிடைக்கிது. நான் வந்து ஓசிஏ கிளாஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீபால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஏதாவது ஒரு பால்ஸ் 2 பால்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டென்சஸ்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து ரீபால் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரீபாலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கான சென்சஸ் பண்ணும்போது அதோடய ஃபினிஷிங்கிறது ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு பால்ஸ் 2 பால் வரலனா கூட நீங்கள் எகைன் மேலேயே அப்ளை பண்ணி 2வது வாட்டி கூட நீங்கள் ரீபால் பண்ணிட முடியும். ஆனால் யூனிவர்சலில் பண்ணும்போது நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பால்ஸோட சைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிபியூவுக்கு நீங்கள் வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிபியூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நமக்கு வந்து செட்டு வந்து ஆன் ஆகிடுது. சப்போஸ் இது பண்ணி ரெடி ஆகலை அப்படின்னா நீங்கள் ரேம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் வந்து பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் படிக்க வர்றீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிடுவோம். உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எதுனாலும் சரி, நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் ரன் ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சிபியூ வந்து நான் யூஸ் பண்ணுற ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ST360 மெக்கானிக்கோட ஃப்ளெக்ஸு. இந்த ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃப்ளெக்ஸ் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ பண்ண பிறகு எனக்கு வந்து இந்த செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி டிசி ஸ்டக் வருது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சிபியூவை ஒரு டார்கெட் பண்ணலாம். டிசியில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண பிறகு ரீடிங் வந்து ஸ்டக் ஆகி வருது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சிபியூவோ இஎம்சியோ ரேமோ நீங்கள் வந்து ஃபால்ட் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போக்கோங்கிறது வந்து தெரியுது. இதில் வந்து பேட்ரி வந்து லோவாக இருக்கிறதுனால 1% தான் இருக்குது. நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து லோங்கிறது காமிக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்குறது மூலமாக உங்களோட ஸ்கில்ஸை வந்து நல்லபடியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.